வணக்கம் மக்களே. நம்முடைய மனதிற்கு அடுத்தபடியாக சந்தோஷம், துக்கம் இவை அனைத்திலையும் பங்கு பெறது நரம்பு மண்டலம் தான். இன்று நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் மூலம் சரி பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். சரியான ஊட்டச்சத்து உள்ள உணவினை எடுத்துக்கொள்வதன் மூலம் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை முற்றிலும் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சியோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கோம். நம்ம உடலில் உள்ள உணர்ச்சி நரம்புகள் தாங்க தகவல் பரிமாற காரணமே. இந்த ஒரு நரம்புகள் பாதிக்கப்படும் பொழுது கைகள் எல்லாம் பாதங்கள் மறுத்து போயிடும். அதே போன்று சிறுநீரை வெளியேற்றும் வரை அதை அடக்குவதற்கு பல்வேறு தசைகள் மற்றும் நரம்புகள் ஒன்றிணைத்து வேலை செய்து. ஆனால் ஒருவர் சிறுநீரை அடக்க முடியாமல் சிரமப்பட்டால் அவருக்கு நரம்பு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அப்படின்றது அர்த்தம். அதே போன்று நரம்பு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் கூர்மையான வலி எரிச்சலுடன் கூடிய வலி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையான வலியானது கைகள்லாம் பாதங்கள் ஏற்படுமா. மற்ற வலிகளை விட இந்த ஒரு வலி பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த வலியானது இரவு நேரங்களில் மிகவும் தீவிரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகமாக ஏற்படும். அதே போன்று ஒருவர் நடக்கும் பொழுது தடுமாறி நடந்தால் அதற்கு காரணமும் நரம்பு பாதிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இந்த மாதிரியான நரம்பு தளர்ச்சி அப்படின்றது பெரியவர்களுக்கு வயதானவர்களுக்கு மட்டும்தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசமே இல்லாமல் அனைவருக்கும் வருது. காரணம் நாம் உண்ணக்கூடிய உணவுகள் தான். ஸோ எந்த மாதிரியான சக்தி வாய்ந்த உணவுகள் எடுத்துக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நேர்கள் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வந்துருங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் இரவு படுக்க போகும் முன் ஒரு செவ்வாழை சாப்பிட்டு வர வேண்டும். இப்படி 48 நாட்கள் தொடர்ந்து செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் நரம்புகள் பார்த்தீங்கன்னா பலம் பெறும் அப்படின்றாங்க. ஆண்மை குறைபாடு இருந்தாலும் நீங்கள் முக்கியமாக இன்று பல இடங்களில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பழங்களே கிடைக்கிறது. அதனால் உண்மையான பழங்கள் பார்த்து நம்ம வாங்கி சாப்பிட்டால்தான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளாம் தீரும். அதனால் செவ்வாழை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. மற்ற வாழைகளை விட செவ்வாழை அதிக சக்திகளும் கால்சியம், இரும்பு சக்தி இந்த மாதிரியான சக்திகளும் கொண்டிருக்கு அப்படின்றாங்க. அடுத்த விஷயம், இதுவும் பார்த்தீங்கன்னா நரம்பை பலப்படுத்தும். பிரண்டை பார்த்தீங்கன்னா நம்ம தினந்தோறும் எடுத்துக்கலாம். எனவே பிரண்டையை பார்த்தீங்கன்னா துவையலாக வாரத்தில் 3 நாள் உணவில் சேர்த்து கொண்டால் நம்முடைய இறந்த செல்கள் அனைத்தையும் புதுப்பித்து நம்முடைய நரம்பு மண்டலத்தை பார்த்தீங்கன்னா அமைதிப்படுத்தவும் பலப்படுத்தவும் செய்து, அதிலும் பிரண்டையில் பார்த்தீங்கன்னா பிஞ்சான தண்டுகளாக பார்த்து நம்ம வாங்கி உரித்து சுத்தம் செஞ்சு சிறு சிறு துண்டாக நம்ம நறுக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றாங்க. எனவே இந்த மாதிரியான பிரண்டையெல்லாம் துவையல் செய்து சாப்பிடலாம். வாரத்திற்கு 3 முறை கண்டிப்பாக சாப்பிடுங்க. நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக எடுத்துக்கிறது அவ்வளோ ஆரோக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி. அதாவது ராகி, கேழ்வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ராகி பல்வேறு நன்மைகளை கொண்டிருக்கு. நரம்பு தளர்ச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படும் போது இந்த மாதிரி வாரத்திற்கு 2-3 முறை நம்ம ராகி, கொள்ளு, வெந்தயம் இது மாதிரி எல்லாத்தையுமே ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கிட்டு தண்ணீர் வைத்து நாம் முளை கட்டி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் அப்படின்றாங்க. இப்படி சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிடும். உங்களுக்கு தினமும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியல அப்படின்னா வாரத்திற்கு 5 நாட்களாவது எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்க. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சக்தி பல்வேறு நன்மைகளுக்கு காரணம்ங்க. காலை எழுந்த உடனே நீங்கள் வெந்தய தண்ணீர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது பல மடங்கு இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. குறிப்பாக நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் இதெல்லாம் மறக்காமல் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையில் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டீன் போன்ற அனைத்து சக்திகளும் பலமாக உள்ளதுனால நரம்பு மண்டலம் வலிமையடைய உதவுது. எனவே வாரத்தில் 3 நாட்கள் முருங்கைக்கீரையை சமைத்தோ அல்லது சூப் செய்தோ சாப்பிட்டு வர நல்ல பலனை பெற முடியும். மேலும் முருங்கை பூவை பசும்பாலில் ஊற வச்சு காய்ச்சி குடித்து வந்தால் நரம்பு மண்டலமும் இனப்பெருக்க மண்டலம் சேர்ந்து பலமடையும் அப்படின்றாங்க. அதே போன்று பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை உணவுல சேர்த்து வந்தாலும் நரம்புகளுக்கு நல்லது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து. உளுந்தில் நம்முடைய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் முக்கியமான சக்தி நிறைந்துள்ளது. மிக முக்கியமாக உளுந்தை பார்த்தீங்கன்னா களியாகவோ கஞ்சியாகவோ நம்முடைய ஒருவேளை உணவாக எடுத்துக்கொண்டு வந்தால் நம்மளுடைய நரம்பு மண்டலம் 100% பலப்படும் அப்படின்றாங்க. உண்மையாலே இது நம்முடைய எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், ஜீரண மண்டலம் மற்றும் தசைநார் மண்டலம் ஆகிய அனைத்தையும் பலப்படுத்துகிறது. முக்கியமாக வயதானவர்களுக்கு தங்களுடைய வயது முதிர்வின் காரணமாக வரும் நரம்பு பலவீனத்தை உளுந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யும் அப்படின்றாங்க. மிக முக்கியமாக கருப்புளுந்தை தோல் நீக்காமல் தோலுடன் முழு உளுந்தாக நம்ம சாப்பிட்டா அவ்வளோ நல்லது அப்படின்றாங்க.
அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனில் வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் காணப்படுது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த ஒரு மீன் வந்து பல்வேறு நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நரம்பு தளர்ச்சி என்பது வந்து வைட்டமின் B12 குறைபாட்டால் ஏற்படும் கூடும். இந்த ஒரு வைட்டமின் B12 சைவ உணவை காட்டிலும் அசைவ உணவுகளை தான் அதிகமாக இருக்குது. இந்த சக்தியானது இதயத்திற்கு வலு சேர்ப்பதோடு நரம்பு செல்களை ஆரோக்கியமாக வச்சுக்கும். அதே மாதிரி சாலமன், கெளுத்தி, மத்தி, சூறை போன்ற மீன்களும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாகவே காணப்படுது அப்படின்றாங்க. வாரத்திற்கு 2-3 முறையாவது எடுத்துக்கோங்க. நம்முடைய பலப்படுத்த ஜாதிக்காய் உதவும் வந்து பார்த்திங்கன்னா நரம்பை வந்து பலப்படுத்த உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இரவு படுக்க செல்லும் முன்பு ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் தூளை வந்து பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் மன அழுத்தத்தை போக்கி நரம்புகள் வலிமை அடையும் அப்படின்றாங்க. அதனால தான் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரின்மை, ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா விந்து எண்ணிக்கை குறைந்து வருவது போன்ற பிரச்சனைகளுக்கு ஜாதிக்காய் மிக சிறந்த ஒன்றாக இருக்குது. மாதுளை பழம் நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் ஒரு அற்புதமான மருந்தாகும். எனவே தினமும் ஒரு மாதுளை பழத்தை படுக்க செல்லும் முன்பு சாப்பிட்டு வர வேண்டும். இப்படி ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் நரம்பு பாதிப்புகள் அனைத்தும் வந்து ஒரே சேர குணமாகிவிடும். ஒரு மண்டலம் அப்படின்றது 48 நாட்கள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. அப்போதான் எந்த ஒரு விஷயமும் நமக்கு சரியா போகும் அப்படின்றாங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து பசும்பாலுடன் சேர்த்து நம்ம பேரிச்சம்பழத்தை வந்து பருகி வந்தால் கண்டிப்பாங்க தசை நார்கள் நரம்புகள் அனைத்தும் ஒரே சேர பலனடைகிறது. தினமும் 2 அல்லது 3 பேரிச்சம்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல ஒரு பலனை பெற முடியும் அப்படின்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம தினந்தோறும் எடுத்துக்கணும். முள்ளு திராட்சை, பழங்கள், இது மாதிரி வால்நட்ஸ் இதெல்லாம் வந்து வாரத்திற்கு 2-3 முறை தவிர்த்து தினந்தோறும் 1-2 இந்த மாதிரியான எண்ணிக்கையில் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு அதிகமான நன்மைகள் தரும் அப்படின்னே சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் தவிர்க்க வேண்டியது, நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு வந்து பல விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக மது மற்றும் புகை பழக்கத்தை முற்றிலும் கைவிட வேண்டும். துரித உணவுகள் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து குணமடைய முடியும். இது போன்ற பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.